வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறனால ஃபுல் அண்ட் ஃபுல் நானே அந்த எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட இருந்து டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்காக கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒரு ஐடியா கிடைக்குமேன்றக்காக இப்போ இதில் வெளியிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் சிம்பிளாக நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு ஏற்கனவே ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது. ஸோ அதே தான் டவுன் பஞ்சாயத்துலேயும் உங்களுக்கு வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இந்த 4 போஸ்டிங் வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இதில் இதுக்குரிய ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயும் இருக்கும். ப்ளஸ் டிஆர்டிஏன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தனியாக ஒரு ஏஜென்சின்னு இருக்கும், அந்த ஆஃபீஸ்லேயும் இருக்கும். அடுத்து பிடிஓ ஆஃபீஸ்னு தனியாக இருக்கும், அங்கேயும் இருக்கும். உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கேனாலும் உங்களுக்கு வந்து போடலாம். நீங்கள் ஒரு ஜேஏவாவோ, ஒரு டைப்பிஸ்ட்டாவோ, ஒரு ஸ்டெனோவாவோ ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்து நீங்கள் அசிஸ்டன்ட் ஆகுவீங்க. எல்லாமே வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள ஆகும்னு சொல்ல முடியாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய நம்மளுக்கு முன்னாடி சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ப்ரொமோஷன் சீக்கிரம் வந்துடும், லேட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த டிஸ்ட்ரிக்டும் நம்ம வந்து முடிவு பண்ணி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது சீனியரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்களோ அதை பொறுத்தது. ஆனால் நம்ம ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் வந்து அசிஸ்டன்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொமோஷன் தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் லேட் ஆகுது ஒழிஞ்சு, அசிஸ்டன்ட் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, ப்ரொமோஷனுக்கு வந்துடுறாங்க. ஓகே. இப்போ ஜேஏ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் ஆகும்போது அசிஸ்டன்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் டெப்யூட்டி பிடிஓ ஆகுவீங்க. அதுக்கடுத்து அது பிடிஓ ஆகிருவீங்க. அதுக்கடுத்து ஏடி பஞ்சாயத்துங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக குரூப் 1 போஸ்டிங் அது. நீங்கள் குரூப் 1 எழுதி வந்தீங்கன்னா டைரெக்டாக ஜாயின் பண்ணும்போது ஏடி பஞ்சாயத்து தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிடிஓ அப்படிங்கிறது இப்போ குரூப் 2ல இருக்கானா கிடையாது. அதுவும் வந்து என்ன தான் நம்ம ப்ரொமோஷன் பேசிஸில் வரக்கூடிய போஸ்டிங் வந்து டைரெக்டாக குரூப் 2 எழுதி நம்ம பிடிஓ வர முடியாது. ஒன்று 1 பை 1 நம்ம என்ன செய்வோம், ப்ரொமோஷனாக வந்து ஏடி பஞ்சாயத்து ஆகலாம், இல்லை குரூப் 1 எழுதி டைரெக்டாக ஏடி பஞ்சாயத்துக்கு நம்ம வரலாம். இதுதான் இதோட ப்ரொமோஷன் லெவல். சரி, எங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்தெந்த இடம்ன்றது. கலெக்டர் ஆஃபீஸில் பிஏபிடி செக்ஷன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அடுத்து இதில் டிஆர்டிஏ அந்த ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, பிடிஓ ஆஃபீஸ். இந்த 3 இடத்துல எங்கேனாலும் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் போடலாம். ஸோ சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 19,500. முதல் நீங்கள் போகும்போது 19,500 தான் உங்களோட பேசிக் பே. நான் சொல்கிறேன், இந்த பேசிக் பேயை வச்சு நம்ம கையில் எவ்வளோ சேலரி வாங்குவோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் விஏஓ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாருக்கும் தனித்தனியாகவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் வந்து எடுத்து பார்த்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி வருதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லும் வந்து என்னது கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எனக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எது இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து எம்ஜிஎன் ரேகாவாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் கனவு இல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் தான் இதில் இருக்கும். அதே மாதிரி இந்த வரி வசூல் பண்ணுறது இதில் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ பில் கலெக்டர் எடுக்கிறவங்க நல்லா யோசிச்சுட்டு எடுங்க. பில் கலெக்டருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு ஒர்க்கு. நீங்கள் ஃபீல்டில் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரிக்கு இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சுட்டு அதில் எடுங்க. அதில் சேலரி வந்து இந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஜேஏக்கு டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்கு, இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு நான் வந்து போடல. ஏன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு மீட்டிங் கலெக்டராக இருக்கட்டும், இல்லை ஏடி பஞ்சாயத்து இருக்கட்டும், அவங்களாம் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு மீட்டிங்லையும் போய் நோட்ஸ் எடுத்து மினிட்ஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அவங்களே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க்கு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது போக தனியாக ஒரு 2-3 ஒர்க்கு அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி டைப்பிஸ்ட்டுக்கு வர சில ஒர்க்கு வந்து ஸ்டெனோக்கு வந்துடும். அவங்க அது போக அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணுற ஒர்க்கு அவங்களுக்கு வந்துடும். அதனால இதில் வந்து ஸ்டெனோ மென்ஷன் பண்ணல, ஜேஏ டைப்பிஸ்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஜேஏவை பொறுத்தவரைக்கும் எப்பயும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஜேஏ எடுத்தீங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி சீட் ஒர்க் இருக்கும். பர்சனல் ரிஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். சில ரிஜிஸ்டர் உங்களுக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதாவது நிலுவை பதிவேடு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஜிஸ்டராக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டிராஃப்ட்டை மேக் பண்ணி அந்த ஹையர் ஆஃபீஸருக்கு நீங்கள் புட்டப் பண்ணணும். எது சம்மந்தமான சீட்டில் உங்களை உட்கார வைக்கிறாங்களோ, எந்த செக்ஷனில் எது சம்மந்தமான சீட்டில் உட்கார வைக்கிறாங்களோ அது ரிலேட்டடான டிராஃப்ட்டை மேக் பண்ணணும். அந்த டிராஃப்ட்டை வந்து நீங்கள் யார் மூலமாக மேக் பண்ணிக்கலாம், டைப்பிஸ்ட் மூலமாக மேக் பண்ணிக்கலாம். சேலரி அதாவது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் ஒருவேளை நீங்கள் முதல்ல ஜேஏ போகும்போது நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய சீட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பளம் சம்மந்தப்பட்ட ஒரு சீட்டு. சம்பளம், அட்டண்டன்ஸு, அவங்களுடைய லீவு இது சம்மந்தப்பட்ட சீட் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன செய்யணும், சம்பளம் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் போர்ட்டலில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஒர்க்கும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து மெயினில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கீம் ஒர்க்கு தான் அதிகம். அதனால் ஏதாவது ஒரு எல்லா ஸ்கீமும் உங்களுக்கு தான் வருமா அப்படிலாம் கிடையாது. எந்த சீட்டில் உங்களுக்கு போடுறாங்களோ அதில் ஒரு 2 ஸ்கீமோ 3 ஸ்கீமோ உங்களுக்கு இருக்கும். அடுத்து வேறு ஒரு சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 2 ஸ்கீம் இருக்கும். இந்த மாதிரி அந்தந்த ஸ்கீமை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். கிராம சபா கூட்டம் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த ஜேஏக்குரிய எல்லா ஒர்க்குமே டைப்பிஸ்ட்டுக்கும் இருக்கும். டைப்பிஸ்ட் வந்து தனி சீட்டாக ஃபைலாக பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த
பார்க்கக்கூடிய சீட்டுக்குரிய டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஜேஏக்கும் கொடுப்பாங்க, அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஹையர் ஆஃபீஸர் எது பிடிஎல் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மந்த்லி எண்டுக்கு ஒரு தடவை பார்க்குற ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இவங்க ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஜேஏக்கு எனக்கு பில்லு போட தெரில அப்படின்னா அந்த ஒர்க்கும் வந்து டைப்பிஸ்ட் செய்கிற மாதிரி இருக்கும். மெயில் செக் பண்ணுறது, மெயில் எடுத்து ஹையர் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுக்குறது, வைக்கிறது, அந்த மீட்டிங் போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்குரிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறது, இந்த எல்லா ஒர்க்குமே வந்து என்ன கொடுப்பாங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் சீட்டு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதில் மெயின்லி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. அதனால் அவங்கவுங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் தலையீடும் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாமே ஆனால் சமாளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆஃபீஸை பொறுத்து. இப்போ ரெவன்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா பில் போடும்போது மந்த் எண்டில் ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். சில நேரத்தில் வந்து 1 to 5ஆம் தேதி வரைக்கும் சில செக்ஷனில் வந்து 1 to 5 வரைக்கும் ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த செக்ஷனை பொறுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம சபாவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாருக்கும் லீவாக இருக்கும். ஆனால் வந்து ரூரலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒர்க்கிங் டேவாக தான் இருக்கும். ஸ்கீம் வைஸ் செக்ஷன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீமை கவனமாக பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அந்த சீட் ஒர்க்கை நம்ம பார்க்கணும். இல்லை அதுக்குரிய லெட்டர் டைப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். சாட்டர்டே வந்து ஒர்க் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கை முடிக்க முடியாது. அதனால் சாட்டர்டே வந்து ஒர்க் பண்ணுற மணிக்கு இருக்கும். அது நம்ம ஹையர் ஆஃபீஸரை பொறுத்து. டைமிங் வந்து எல்லாருக்குமே 10 to 5:45 தான். ஆனால் வந்து ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒரு ஒர்க்கு முடியலை, ஒரு எமர்ஜென்சி டிராஃப்ட் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி ஃபைல் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக 6 மணி 7 மணி வரை இருக்கிற மணி தான் இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் லேடிஸ் மட்டும் நான் ஓகேன்னு போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து டவுன் பஞ்சாயத்தை பற்றி அதில் ஒர்க் பண்ணியிருக்கவங்கள்ட்ட இருந்து கேட்டு கலெக்ட் பண்ணிக்க டேட்டா வச்சு உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.